எம்ஜிஆர் 5 வருஷம் காத்திருந்தார், இவர் 2 வருஷம் தான் காத்திருந்தார் முதலமைச்சர். முடியுமா? அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகத்தை விட விஜய் ஐயாவுடைய ஜாதகம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றது தெரிஞ்சு போச்சுங்களா? இனி வந்து முக ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகிற யோகமே இல்லை. இப்போ மீண்டும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குதுங்க. தசா பலன்கள் மாறும்போது மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கும் அவரோட மகனுக்கும் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? நான் சொல்றது வந்து கவர்ச்சி அரசியல் இல்லைங்க. இது மக்கள் வந்து விரும்பி ஜெயிக்க வச்சாங்க. ஒரு கவர்ச்சின்றதெல்லாம் இல்லைங்க. நான் கவர்ச்சினா என்ன பெண்ணா அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எம்ஜிஆர் கவர்ச்சியெல்லாம் ஜெயிச்சார் இல்லை, ஜாதகத்தில் இருந்தது ஜெயிச்சார். திருடா திருடி படம் மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு சொன்னேன். ஒரு நாள் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் திருடா திருடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அவர் நட்சத்திரமாக மாறி அவர் சந்திக்காத இடத்துக்கு தூரமாக போயிட்டார். அவர் எல்லாமே அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியது, அந்த வலிமை வல்லமை அவருக்கு இருக்குது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஜோதிடம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எவ்வளவு பெரிய பங்கை ஆற்றி இருக்கு, இனி வரப்போற காலங்கள்ல என்னவாக பெரிய பங்கை ஆற்ற போகுது அப்படின்றத விரிவா பேசுறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிட செல்வன் சுகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நிறைய பேர் வந்து சொல்றாங்க இனி வந்து முக ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகிற யோகமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் யாருமே சொல்ல முடியாதுங்களே. இப்போ 2021 முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. இது உண்மை, ரொம்ப கஷ்டம், ஆகவே முடியாதுன்னாங்க. ஆனால் முதலமைச்சர் ஆகிட்டாரு. திரும்பவும் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்றதெல்லாம் இல்லைங்க. இதை வந்து முதலமைச்சர்ன்றதை வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தம் கிடையாதுங்க. நாளைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உரிமை இருக்குது. அங்கே வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக புது முதலமைச்சர் வரலாம். ஆனால் இவர் ஆகவே முடியாதுன்றதுக்கு சொல்கிற அளவுக்கு அவர் ஜாதகம் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. காரணம் என்னென்னா, இப்படியே தான் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க. டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு 1000 தடவை அவர் சாகடிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் 96 வயசில், அவருக்கு எந்த 53 54 வயசுலேருந்தே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். திடீர்னு ஒரு ஈவினிங் ஆனால் ஒரு கடை அடைப்பாங்க. இன்னொன்று டாக்டர் கலைஞர் இதாகிட்டாராமா. இதுதான் வந்து ஒரு புரளி. அதனால என்னன்னாங்க, இவருடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கிறது வந்து அஷ்டமச்சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். வெறும் அகப்பட்டவன் மேட்டர் தான் சொல்கிறோம். நல்லதில் அகப்படுறது இருக்குது, கெட்டதில் அகப்படுறது இருக்குது. நம்மளுக்கு வந்து அகப்பட்டான் ஒருத்தவங்க பெரிய ஆள், ஒரு கோடீசன் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்குவேன். இதில் யார் அகப்பட்டவன்னு ஃபீல் பண்ணுறது? கோடீஸ்வரன் தான் ஃபீல் பண்ணுவான். இவன்கிட்ட போய் அகப்பட்டுடுவேன், நம்ம காசை பூரா இவனை எல்லா கார்லேயும் அனுபவிக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பென்ஸ் கார் வாங்குகிறான், அவர் ஓனர் ஓட்ட மாட்டார், டிரைவர் தான் ஓடி போயிட்டு இருப்பான், அவன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரிங்க இன்னைக்கு நிலைமை சூழ்நிலை வந்து அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ மீண்டும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குதுங்க. தசா பலன்கள் மாறும்போது மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கும் அவரோட மகனுக்கும் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? உதயநிதிக்கா? இது வந்து எப்படின்னா, அவங்களுடைய பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இதுலேருந்து நான் வந்து இப்போ தான் நான் வந்து டாக்டர் கலைஞர் ஜாதகத்தை சொல்கிறேன். 5ஆம் வீட்டில் வந்து ஒரு குரு அமர்ந்திருந்தாவே அவர் வந்து பாக்கியாதிபதியாக இருந்துட்டாருன்னா அவங்களுடைய பேரன் கொள்ளு பேரன் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க தொழிலே அவங்க வேறு தொழில் தெரியாது இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி தொழிலோ, உங்களுக்கு எப்படி இந்த தொழிலோ, மீடியா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேங்க் மேனேஜராக இருப்பார். இவங்களுடைய தொழில் வந்து அரசியல். இது வந்து தொழில் தான். இதில் வந்து நீங்கள் வந்துட்டீங்க, என்னால் வர முடியாதா? இப்போ ஒரு அரிசி மண்டி வச்சுக்கிறான், இன்னொருத்தர் அரிசி மண்டி வைக்கக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் வேணாலும் வச்சிடலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். இவங்க தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் இவங்க ஜாதகத்தில் மட்டும் அந்த பரம்பரை லிங்க் இருந்துகிட்டே இருக்குது. இதே வந்து நம்ம உதயநிதி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அப்பாவுடைய தாத்தாவுடைய நட்சத்திரம்
மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்காரு, எப்படி அது அமைஞ்சது? யோசிச்சு பாருங்க. இப்போ கலைஞர் மிருகசீரிஷ நட்சத்திரம், உதயநிதி அது மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போ எப்படி தாத்தாவுடைய நட்சத்திரம் எப்படி வந்தது இவருக்கு? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பிளான் பண்ணோமா பிளானட்டை? இன்றைக்கி அவர் வந்து டெப்டி சிஎம்மாகவும் இருந்துட்டார் அவர். அப்போ டெப்டி சிஎம்மாக இருந்துட்டார், பக்கத்தில் நெருங்கிட்டார்ல, ஏன் அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம்? இதில் தான் வந்து முக்கியமாக கவனிக்கணுங்க. இதில் வந்து பக்தி எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. பக்தி வந்து மன நிறைவுக்கு, புத்தின்றதை வந்து மற்றவங்க பாராட்டுறதுக்கு. ஆனால் ஜாதகத்தில் வந்து யோகம்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது பார்த்தியா, அது இருந்தால் தான் இந்த புத்தியும் பக்தியும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். சார், இப்போ இது எல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த ஒரு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களை சுற்றி நடக்கிற இந்த ஜோதிட விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பின்பற்றக்கூடிய நம்பிக்கைகள் அவருக்கு அந்த ஜோதிடம் எந்த வகையில் பெரிய பலன்களை கொடுத்துருக்கு? ஆனால் நீங்கள் சொல்கிற நல்ல கேள்விங்க. இது இன்னைக்கு ட்ரெண்டுன்றது வந்து அஸ்ட்ராலஜி வச்சு தான் அவர் வந்தார் அப்படின்றது ஒரு சைடில் வந்து. அப்போ ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வர முடியும், சும்மாலாம் வர முடியாதுங்க. ஆனால் அது வர்றதுக்கு வந்து எவ்வளோ இழப்பு இழந்தார் தெரியுமா? எவ்வளோ அவமானங்கள். இந்த பக்கம் போனால் கரூரில் போனால் 41 பேருக்கு இதாகிட்டாங்க. போராட்டத்துல எல்லாம் வந்து இழப்புகள். ஏன்டா நம்ம இந்த துறைக்கு வந்தோன்னா கூட மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். தனி மனிதனாக யோசிச்சிருப்பார். காரணம் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போனால் நிறைய பேர் இது மாதிரி இதெல்லாம் நடந்து தீரும். இத்தனை பேர்த்த வந்து இது பண்ணின பிறகு தான். இப்போ எப்பவும் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்கு போனோன்னா இப்போ எலுமிச்சம்பழத்துக்கு கட் பண்ணி சுற்றி போடுறோம், திஷ்டின்றது. ஆனால் அவருடைய ஜாதக பிரகாரம் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஜாதகம் தான். ஏன்னா கட்சி ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 72 ஆரம்பித்து 5 வருஷம் கழித்து தான் அவர் முதலமைச்சர் ஆனார். ஆனால் தனி கட்சி ஆரம்பித்து தனி பெரும்பான்மையாக வர முடியாமல் இப்போ கூட்டணியோடு தான் சம்மந்தப்பட்டு ஆட்சி அமைச்சிருக்காரு. ஒன்றும் தனி பெரும்பான்மைன்றது இப்போ புரட்சி தலைவர் மாதிரி தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கலையே. 108 சீட் தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. மீதி வந்து கூட்டணியோடு சேர்ந்து தானே ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ தனி பெரும்பான்மை அவருக்கு ஜாதகத்தில் என்ன இல்லை. இனி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பு வாய்ப்பு இல்லை, தனி பெரும்பான்மை இல்லைங்களே, வரலையே. இப்போ இனி அடுத்த ரீ எலெக்ஷன் வந்தால் தான் தனி பெரும்பான்மை காட்ட முடியும். இப்போ வந்து தனி பெரும்பான்மை காட்ட முடியாது. எப்பவுமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடக லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம், நடக்கிறது சுக்கிர தசை. கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்கும் சுக்கிரன் வந்து மகா பாவி. மகா பாவினா என்ன அர்த்தம்னா நல்லதே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த சுக்கிர தசை. கடக லக்னத்துக்கு சுக்கிரன் எப்படி வேலை செய்வார்? இப்போ நம்மளுக்கு வந்துங்க 10 சவர நகை வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்குன்னா, பெத்த தகப்பமாக வாங்கி கொடுத்தா அது அப்படி போட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வாங்கி கொடுத்தானா நீங்கள் வாங்கிப்பீங்களா? எதுக்கு அவன் வாங்கி தரேன், எதுக்காக வாங்கி தரேன் யோசிப்பீங்களே. அதுதான் இந்த லக்கணம் வந்து கெடுதல் பண்ணுறது. அது 10 சவர வாங்கி தரான்னா ஏதோ சம்திங் ராங், கரெக்டுங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கடகடக்கிறது சுக்கிரன் வேலை செய்யாது. வேலை செய்யுதுன்னு காரணம்னா ராகு கேது லிங்க். நான் சொன்னாங்க, திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேங்க, அரசியலுக்கும் ராகு கேதுக்கும் தொடர்பு இருக்கணும். நான் சொல்கிறது வந்து கவர்ச்சி அரசியல் இல்லைங்க. இது மக்கள் வந்து விரும்பி ஜெயிக்க வச்சாங்க. ஒரு கவர்ச்சின்றதெல்லாம் இல்லைங்க. நான் கவர்ச்சின்னா என்ன பெண்ணா அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எம்ஜிஆர் கவர்ச்சியில் ஜெயிச்சார் இல்லை, ஜாதகத்தில் இருந்தது ஜெயிச்சார். நம்ம பேசுறது வந்து என்ன, அவர் சினிமா நடிகர்னு. சினிமா நடிகருக்கும் அரசியலுக்கும் மட்டும்தான் தொடர்பு. அண்ணா கதாவசனம் எழுதிட்டு இருந்தார், கலைஞர் சார் கதாவசனம் எழுதிட்டு இருந்தார், எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருந்தார். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வரிசையாக பாருங்க, அப்படியே வரும். இதில் வந்து நீங்கள் அண்ணா சொல்கிறீங்க சார், காமராஜர் அவர்கள். காமராஜர் அதான் வந்து சாப்டர் முடிஞ்சு போச்சுங்களே. இனி அது கண்டினியூட்டி இல்லாமல் போச்சு. ஸோ அந்த அண்ணா அவர்கள் தொடங்கி இனி வர எல்லா காலமும் சினிமா நடிகர். இனி வரது பூராவும் பார்த்தீங்களா, மக்கள் செல்வாக்குங்கிறது மக்கள் தொகை அதிகரிக்க செல்வாக்கு வந்து எப்படி உருவாகுன்னா சினிமா மூலிமா தான். இதான் சொன்னேன், இயல் இசை நாடகம்ன்றாங்க, கலை இலக்கியம் அரசியல். கலைன்னா என்ன, சினிமா. இனி மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கா பிரபலமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும். தனி மனிதனாக ஒருத்தர் வந்து ஒரு கக்கன்ஜி மாதிரியோ இல்லை ஒரு ஜீவா மாதிரியோ ஒருத்தர் உருவாகி ஒரே வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு காலில் செருப்பு இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது. உங்களுக்கு வந்து கலை சம்பந்தமாக
நீங்கள் ஏதாவது ஒரு சேவை செஞ்சிட்ருக்கிறீங்களா, மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா, அவங்க தான் அடுத்து சிஎம் ஆக முடியும். நவீன காலமாக ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கெல்லாம் கிரகங்கள் பார்த்திங்களா ரொம்ப பலம் பெற்று போச்சு. உடனடி ரிசல்ட்டு. எம்ஜிஆர் 5 வருஷம் காத்திருந்தார், இவர் 2 வருஷம் தான் காத்திருந்தார் முதலமைச்சர். முடியுமா? அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகத்தை விட விஜய் ஐயாவுடைய ஜாதகம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றது தெரிஞ்சு போச்சுங்களா? இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா தனி பெரும்பான்மை அடைய முடியல. ஆனால் முதலமைச்சராக இருக்கார். நம்ம அதை தான் பார்க்கணும். முதலமைச்சராக இருக்காரா இல்லையா அதான் பார்க்கணும். எப்பவுமே வந்து அரசியல்வாதிகளுக்கு குடும்ப சூழலில் வந்து நிறையா டிஸ்டர்பன்ஸ் நடந்துகிட்ருக்கும். இது வந்து கடந்து வந்த அத்தனை பேர்த்தினுடைய மன வாழ்க்கையை பார்த்தீங்களா, இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. காமராஜருக்கு கல்யாணமே ஆகலை. இப்போ அடுத்து வந்தீங்கன்னா அடுத்தடுத்து அது கலைஞருக்கு வந்து திருமணம் மேற்ற தெரியும், உலக அறிஞ்ச விஷயம். அடுத்து எம்ஜிஆர் வந்தார், 2 மனைவி, திருப்பி ஜானகி அம்மா. நீங்கள் அப்படி இப்படி இருந்தீங்க ஜெயலலிதா அம்மா, திருமணமே நடக்காமல் நீங்கள் அப்படியே வாங்க. நீங்கள் வரிசையாக வந்தீங்களா? இப்போ விஜய் சாருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்துங்க நம்மளுடைய இந்தியாவுடைய சாபக்கேடை, நான் தமிழ்நாடு விட்டுருங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நேருஜி முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னா இந்த ஜெயிலேருந்து இந்த வாசல் வழியாக வருவார் வீட்டுக்குள்ளே, அடுத்த வாசலில் கூட்டி போயிடுவாங்க மறுபடியும் ஜெயிலுக்கு. இதனாலேயே மன வாழ்க்கை அவர் போய் இந்திரா காந்தி அம்மாவோட ஒரே ஒரு பெண்ணோட அவர் நிறுத்திட்டார் குழந்தை பிறத்துக்குது. இவனுக்கு தான் விடவே மாட்டேன்றானுங்களே. இந்த வாசலில் வந்தால் அந்த வாசலில் கூட்டி போயிடாங்க. சரி விடுதலை ஆகிட்டு வந்தால் 2 நாளையாக தங்க முடியுமா, அடுத்த வாசலில். இதுதான் வாழ்க்கை. அப்போ அவரோட மன வாழ்க்கை. சரி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆச்சு, அந்த அம்மாவுடைய மன வாழ்க்கை என்னாச்சு? சரி மன வாழ்க்கையில் திருப்திகரமாக அந்த ராஜீவ் காந்தியுடைய மன வாழ்க்கை என்னாச்சு? இதுவரையிலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமை பதவிக்கு வர முடியல. ராஜீவ்காந்தியோட முடிஞ்சு போச்சு. இது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7th ஹவுஸ். தனக்கு எதிரில் இருக்கிறவங்க யார்? மக்கள். நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையும் போது திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியும், தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். இப்போ இருக்கிற மோடி ஐயா வரலாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க தான். சரி, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்தி நீங்க பேசுனீங்க. இவர் வந்து இனிமே நிரந்தர முதலமைச்சர், இவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த வகையில ஜோதிடத்துல எப்படி சார் அதை பாக்குறது? நீங்க நல்ல கேள்விதாங்க இது. ஏன்னா ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து ஜாதகத்தில் வந்து சொல்லணும்னா 360 டிகிரிக்குள்ள 300 டிகிரி வாங்கியிருந்தால் தான் பிரதமர் ஆக முடியும். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து இதே பிரதமர் வந்து மோடிஜி வந்து குஜராத்தில் பலமுறை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து 2014 தான் பிரைம் மினிஸ்டராக இருந்துகிட்ருக்காரு அவர் இன்னமும். அது நிரந்தர பிரைம் மினிஸ்டராகவே இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு அடுத்தடுத்து நிரந்தரமாக இவர் தான் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஏன்னா அந்தந்த காலகட்டம் வரும்போது மக்களுடைய மனோநிலைகள் மாறும். ஜாதகத்தில் கிரகங்கள் மாற இப்போ அடுத்து ராகு கேது பயிற்சி இருக்குது, அடுத்து குரு பயிற்சி இருக்குது, திருப்பி சனி பயிற்சி வருது. இப்போ இந்த பயிற்சியெல்லாம் கரெக்டாக வரும்போது 2026 ஒரு பெரிய மாபெரும் ஒரு புதிய தலைமுறைக்கு ஒரு நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது எல்லாமே பெண்கள். சுக்கிரதசன்றது வந்து பெண்கள், சுக்கிரனாவே வந்து பெண்கள் தான். இன்னைக்கு பெண்கள் ஓட்டு தான் அதிகம் விழுந்து தாய் குலங்கள். ஏன்னா இதே வந்து எம்ஜிஆருக்கும் அதே மாதிரி தான் தாய் குலங்கள் மூலிமா தான் அவர் ஜெயிச்சார். ஆனால் இவரும் பார்த்தீங்களா தன் கூட இருக்கிறவங்களை தன்னை மாதிரியே தயார்படுத்தி வச்சுக்கணும். அவருக்கு நான் சொல்கிற ஒரு இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமான இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நான் சில விஷயங்கள்லாம் வந்து நான் அம்மாவுக்காக சொல்லுவேன். நான் இப்படி இருந்தால் தான்மா இது கரெக்டாக இருக்கும், இப்படி இருந்தால் தான் இது கரெக்டாக வருமா, இது தப்பாகிடுமா, இந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன். அது மாதிரி நான் அவர் வந்து இப்போ நான் வந்து இந்த பேட்டி மூலிமா சொல்கிறேன், உங்களை மாதிரியே மற்றவங்களையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான். ஏன்னா குடும்பத் தலைவன் வந்து குடும்பத்தை தன் கண்ட்ரோல் வச்சுருந்தா தான் குடும்பம் வந்து நிலைக்கும். அவங்க பையன் ஒரு மேலே சுற்றுறான், பொண்ணு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்குது, பொண்டாடி ஒரு பக்கம், அப்படியெல்லாம் இருந்தால் குடும்பத் தலைவன் தலையில் துண்டு போட்டு உக்காந்துருக்க வேண்டியது தான்.
இந்த தொடர்ந்து இவர் வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னா கிரகங்கள் மாற மாற தன்னோட இருக்கிறவங்கள தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். சார், நிறைவா ஒரு கேள்வி. நடிகர் தனுஷ் அவர்கள், அதாவது நீங்க சொன்னது போலதான் சினிமா துறையில இருந்து நிறைய பேர் வராங்க, இனிமே சினிமா துறையில இருந்து வரவங்களுக்கு தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ நடிகர் தனுஷ் அவர்களும் கூடிய விரைவிலே அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அவருக்கு என்ன மாதிரியான யோகம் அமையும் சார்? ஆனால் தனுஷ் அப்படிங்கும்போது தனுஷ் சார் வந்து எனக்கு வந்து தேவதை கண்டேன் படம் ஷூட்டிங் அப்போவே அவர் எனக்கு பழக்கம். எனக்கு ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் சார்னு எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவதை கண்டேன் படம் தெரியலங்க, அந்த படத்தை ஷூட்டிங்கில் நானும் தனுஷ் சாரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கும், இப்போ நான் சொன்னால் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக யாருன்னு சொல்லி. ஏன்னா அப்போ வந்து இந்த திருடா திருடி படம் ரிலீஸ் ஆகலை. அப்போ அந்த படம் திருடா திருடி எப்படி சுகுமார் ஓடிடுமா, அது ஓடினா தான் என் லைஃபே மாறும், அது ஓடலைன்னா லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு இந்த வார்த்தையை என்ன சொல்லும்போது, திருடா திருடி படம் மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட் ஏவிஎம் நடந்துட்டு இருக்கும்போது. இதெல்லாம் உண்மை. நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லலாம், கதை கட்டி சொல்கிறாங்க, என்னால் தான் அது அதெல்லாம் பணிவு வேணும். என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது வந்து உண்மையாக இருக்கணும். இதை வந்து பத்திரிகை துறையில் வந்து பேசுகிறது நாளைக்கு பொய்ன்னா தவறாக போயிடும். அதனால் தனுஷு சாருக்கு நான் அப்போவே சொன்னேன், கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர், மிக பிரம்மாண்டமான ஜாதகங்க. ஒரு நாள் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் திருடா திருடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் நட்சத்திரமாக மாறி அவர் சந்திக்காத இடத்துக்கு தூரமாக போயிட்டார். என் நட்சத்திரம்னாவே கொஞ்சம் தள்ளி தான் இருந்தால் தான் அது நட்சத்திரத்துக்கு வேல்யூ. அதனால் அவர் இன்னும் நான் சந்திக்க முடியல. ஆனால் அவர் பார்த்த வரையும் அவர் ஜாதகம் வந்து அவர் எல்லாமே அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியது, அந்த வலிமை வல்லமை அவருக்கு இருக்குது அப்படின்றத தேவதை கண்டேன் படத்திலே நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்தமைக்க. வணக்கங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.